கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ட் பண்ண இன்டர்ஸ்டெல்லர் படம் இருக்குல்ல, அந்த படத்தை நான் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 5 டைம் பார்த்துருப்பேன். பட் 5 டைமுமே எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த கதை வந்து எனக்கு புரியலன்னு சொல்லலாம். யூ டோன்ட் நோ, ஐ ஆக்சுவலி வாட்ச் அ இங்கிலீஷ் மூவி இன் ஓன் லாங்குவேஜ். ஸோ வந்து எனக்கு இங்கிலீஷ் புரியும். நான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து புரிஞ்சுப்பேன். நிறைய படத்தை வந்து அவனோட ஓன் லாங்குவேஜில் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு பேரியராக இருந்ததில்லை. எனக்கு வந்து அந்த கதை எனக்கு பிடிக்காமலாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு புரியல. நானும் நிறைய டைம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, நீ பாடம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உனக்கு புரியுண்டான்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. மேபி நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எனக்கு வந்து மேலே இருக்கிற பிளானட்ஸை பற்றி எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் காலப்போக்கில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு படம் பார்த்தேன், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு பிளானட்ஸில் பற்றி எந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அந்த படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே என்னை எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹேல் மேரி படத்தை பாருங்கள். நான் வந்து இன்டர்ஸ்டெல்லர் எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியலன்னு தான் சொன்னனே தவிர எல்லாருக்கும் பிடிக்கல புரியலன்னா சொல்லலை. நீங்கள் என்னை வந்து கடிக்காதீங்க. ஓகே.